நண்பர்களே, இன்னைக்கு பூரா நல்லா வேட்டை நண்பர்களே, நல்லா அருமையான வேட்டை. இந்த பூரா நீங்கள் ரெண்டப்படி இந்த இன்னைக்கு வந்து சரியான வேட்டை, நல்லா பழிச்சு. இந்த நீ ரெண்டப்படி. வணக்கம் நண்பர்களே, இங்கே ஒன்று கீழே கிடக்கு. அதாவது நல்லா பாருங்கள், எல்லாமே உயிரோடு தான் இருக்குது. ஆமாம், வளரிப்பாண்டி மீனவன் சார்பாக யூடியூப்புக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். பாருங்கள், ஆமாம், மீன் எல்லாமே உசுராக இருக்குது. எல்லாம் நல்லா பழிச்சு. இந்த வாரம் வேட்டை செம்மையாக பழிச்சு. ஆமாம், ஒரு 12 மீனுக்கு மேலே இன்னைக்கு பிடிச்சேன். 12 மீனுக்கு மேலே பிடிச்சோம். பூரா உயிரோட தான் இருக்குது. இந்த பில்லு கெண்டை, ஆமாம், இது உயிரோட தான் இருக்குது. இந்த கட்டில் வாயை பழக்குது. 7 மீன் இருக்குது, 4 மீன் இருக்குது. இப்போ வித்தாச்சு. ஆமாம் நண்பர்களே, கமாண்டிலோட ஒருத்தர் கேட்டிருந்தாரு, மனோரேண்டு, பாண்டியனே மாவு போட்டு மீனை எந்த மீனை எப்படி பிடிக்கணும்னு பிடிச்சிடுறீங்க, என் காதலிக்கு எதை தான் போட்டு பிடிக்கணும்னு கேட்டிருந்தாரு. பேர் மனோரேன் அவர் பேர். நான் கேட்குறேன், தம்பி நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணாத பிள்ளைய காதல் பண்ணுறீங்களா, இல்லை கல்யாணம் பண்ண ஆண்டியை காதல் பண்ணுறீங்களா? காதலில் 3 வகை இருக்குது. கொள்ளைக்காதல், கள்ளக்காதல், நல்ல காதல் இருக்குது. நல்ல காதல் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் பேஸ் பண்ணி அந்யோன்யமாக இருக்கிறது நல்ல காதல். கொள்ளை காதல் அப்பப்போ கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி காசை பிடிங்கி போகிறது கொள்ளை காதல். கள்ளக்காதல் எப்படின்னா, எங்கெங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்பேன். ஏம்மா நான் வேலை பார்த்துக்கிறீங்க, வர 6 மணி ஆகும். அப்படியா, என்னம்மா தலைவலிக்குது, ஒரு மாத்திரை வாங்கிக்காக அப்படின்ட்டுவா. ஏன்னா அவன் வர 6 மணி ஆகும். அப்புறம் உடனே இவங்க ஆட ஆரம்பிச்சிருவாங்க. மேப்டானுக்கு போன பட்டனுமே அவர் வந்துருவாப்புல. ஈச் இழும்புச்சு சந்தானா கொட்டாச்சு வந்துட்டேன் வரலையா அப்படின்வாங்க. தம்பி நீங்கள் எந்த காதல் பண்ணாலும் நல்லதாக பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. தம்பி கிணத்துல மீன் பிடிச்சிருப்பீங்க, என்ன கிணத்துல மீன் பிடிச்சிருப்ப, வாய்க்கால மீன் பிடிச்சிருப்ப, ஊர்னியில் மீன் பிடிச்சிருப்ப, ஆற்றுல மீன் பிடிச்சிருப்ப, கம்மாயில் மீன் பிடிச்சிருப்ப. நான் குவாரிலையும் பிடிச்சிருக்கேன். குவாரிலே பிடிச்சிருக்கேன். கண்ணா சொல்கிறது தான் செய்வோம், செய்கிறது தான் சொல்லுவேன். வளரிப்பாண்டி மீனவன் வளரி வீசுனா சும்மா ஜம்முன்னு போய் வரேன். என்ன எப்படி பாருங்க, நான் ஏதோ மாமா காதல், அதாவது மாமா ஜாதக கடை ஒன்றும் வைக்கல. அந்த தம்பி கேட்டிருந்தாப்புல. நான் ஏதோ பொழுதுபோக்காக ஒரு மீனை பிடிச்சி போட்டுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான், எங்களுக்கு வேலை இல்லைன்னா இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். என்ன ஒரு டைம் பாஸுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ இது வந்து காதலுக்கு நீ கேட்ட, நான் பதில் சொல்லிட்டேன். என்னால் முடிஞ்சது அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்சது. சரி, எல்லாமே பாருங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டி விடுங்க. தட்டி விட்டா தான் நம்ம வீடியோ வரும். இல்லைன்னா பழைய குருடி கதவை துரடின்னு இருக்கும். அது என்ன பழைய குருடி கதவை துரடி கேட்கக்கூடாது. பழைய ஆள் வருவாரு, முதல்ல சத்தம் போட்டுக்குவாரு. இப்ப பக்கத்துல ஆள் இருக்கு. அப்ப அவர் என்ன பண்ணிருக்காரு, கதவை தட்டிருக்காரு. டக் 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 டக்னு. ஆறு நான் தான் பழைய குருடி கதவை துரடி அப்படின்னா, இதுதான் அந்த பழமொழி. அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்ச அளவு பேசியிருக்கேன் நண்பர்களே. யாரும் தப்பாக பேசினா மன்னிச்சுங்க. சும்மா ஒரு ஜாலிக்காக அதை பண்ணுறது. என்ன வளரிப்பாண்டி மீனவன், வளரி மீனவன் பாண்டி, மதுரைக்கு மல்லிண்டா மீனவனா வளரிப்பாண்டி. பார்த்துங்க, எல்லாம் உயிரோட துள்ளிக்கிட்டே இருப்பாப்ல. நம்ம எடுக்கிறது எல்லாமே ப்ரெஸ் பீஸ். ஓகே, இந்த எல்லாத்தையும் தம்பிகளுக்கு தான் கொடுத்து விட போகிறேன். இதெல்லாம் விற்று என்ன கோடீஸ்வரனா ஆக போகிறோம். சும்மா ஒரு பொழுதுபோக்காக செய்கிறது. ஆமாம், எல்லாம் சந்தோஷமாக இந்த வாரம் போச்சு. அடுத்த வாரம் பார்ப்போம். பாய் பாய். பெல் பட்டனை தட்டி விடுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. நம்ம வீடியோ நிறைய இருக்கு, வரும். லைக்